24 மணி நேரமும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க என்னுடைய கணவர் 2 நாள் தான் சிரிப்பார். ஒன்று வந்துட்டு எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு வந்தா, இன்னொன்று வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு முகமெல்லாம் பல்லா இருந்தது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாரும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, அவங்க எல்லாருக்கும் என் கையால் சமைச்சு தரணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாரும் குடும்பத்தோடு வந்த காரணத்தால் சரி உயிரோட விளையாட வேணாம்னு சொல்லிட்டு பக்கெட் சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 ரைத்தா, அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் இந்த கத்திரிக்காய், இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. சரி, வெஜ் பீப்புள்ஸ்க்காவது நம்ம கையால் ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பன்னீர் என் கையால் நானே பண்ணிவிட்டு பன்னீர் டிக்கா, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் இந்த கோபி 65 இது எல்லாத்தையும் தான் செஞ்சுருந்தேன். ஆனாலும் என் கை சும்மா இல்லை, ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது அப்படின்னு பாயசம் தான் பண்ணேன், எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் பாயசம். ஆனால் எல்லோரும் வர லேட்டானனால பாயசம் வந்துட்டு ஒரு மாதிரி பிரெட் அல்வா மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, டெசர்ட்டுக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். எல்லோரும் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு பாராட்டினாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்காங்க, எல்லோரும் ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் நேரமோ என்னமோ தெரியல, மழை தூர ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாரும் பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பயும் வேலை செய்யாத என்னுடைய கணவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஓடி ஆடி வேலை செஞ்சதை பார்க்க அற்புதமாகவும் இருந்தது, ஆனந்தமாகவும் இருந்தது. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, அப்பதான் என்ற கணவர் வேலை செய்வார் வீட்டில்.